அவருக்கு என்ன பட்டம் தெரியுமா? நகைச்சுவை நயகரான்னு பேர். நயகராங்கிறத கொஞ்சம் கரெக்டாக காதில் வாங்கிக்கோங்க. ஏதாவது ஏடா கூடமா நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற்றி ஈத்தி போட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நயகரா, நயகரா. உன்னை பார்த்தா மைக்கே பணிஞ்சு கும்பிடுதுப்பா. நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, திரு மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணன் உள்ளிட்ட விழா குழுவினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும். சொல்ல முடியலன்னா எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டா அதுவே நான் வணக்கம்னு எடுத்துப்பேன். உண்மையிலேயே நாங்கள் பொதுவாக நிறைய பட்டிமன்றம் போவோம். சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எந்த பட்டிமன்றமாக இருந்தாலும் 9 மணிக்கு முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் மட்டும் தான் பேசி நிற்போம், ஆடியன்ஸ் சேர்ந்து போயிடுவாங்க. ஆனால் மழை காலத்துலேயும் மழை தூறும்பொழுதும் இந்த நேரத்துலேயும் இவ்வளவு ஆர்வமாக கேட்கிற இந்த பகுதியுடைய ரசிக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், உண்மை சில இடத்துல ரசிப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஒரு ஊரில், அது ஆந்திரா பார்டர் நகரி, அம்மன் கோயில் விழாவில் பேசினேன். பேச ஆரம்பிச்சு 10 நிமிஷத்தில் முதல் வரிசையில் 3வது ஆள் ஒருத்தர் எழுந்தார். வெள்ளையை சொல்லையுமா இருந்தார். என்ன பேசுகிற அப்படின்னாரு. பேசதான் சார் கூப்பிட்டாங்க. பாடு அப்படின்னாரு. நமக்கு பேச்சே இன்னும் சரியாக வரல. பாடு அப்படின்னாரு. திருப்பி திருப்பி பேசவே விடல. எழுந்து நின்று பாடு பாடுன்னு. ஆள் பார்த்தா டீசெண்டாகிறாரு. அப்புறம் என்னால் முடியல, மைக்கு வச்சுருந்த தம்பியை கூப்பிட்டேன். அவர் யார்? நீ ஒன்று செய்ய, விழா அமைப்பாளரை கூப்பிட்டு அவரை கொஞ்சம் கூட்டத்திலேருந்து வெளில அனுப்புன்னேன். அவன் சொன்னான், உங்களுக்கு தெரியல சார், விழா அமைப்பாளரே அவர் தான். பிரச்சனை என்னென்னா, உங்கள் பேச்சுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் கச்சேரி இருக்குது. அவர் போஸ்டரை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு போட்டுன்னு வந்துட்டுருக்காரு. அதனால் கச்சேரி ஃபஸ்ட்டு நினச்சினுக்கிறாரு, உன்னை பாட சொல்கிறாரு. பரவாயில்ல, சும்மா 2 பாட்டு பாடிட்டு போ சார். நான் ஏன்டா எப்படா பாடுறதுண்ணா? பாடு சார். நானே 5 ஸ்பீக்கர்னு 3 மைக்குன்னு சொல்லி ஒருத்த மைக் வச்சுருக்கேன். அவருக்கு அதுவே தெரியல, நீ ஏதாவது பாடு போ அப்படின்னு. சாதாரணமாக பட்டிமன்றத்தில் சார் ரசிகர்கள் நல்லா ரசிக்கணும். சில பேர் கேள்வி கேட்டே சாவச்சிடுவோம். அதுவே பெரிய போராட்டம். பேச்சாளர்களுக்கெல்லாம் பயங்கர போராட்டம் தெரியுமா? நீங்கள் சும்மா நாங்கள் பேசிட்டு போகிறோம்ல, இறங்கணுன்னு இருக்கும். நான் ஒரு பேசி முடிச்சுட்டு இறங்கினா ஒருத்தர் நேராக கிட்ட வந்து, சார் உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரான்னா, அது என்னன்னே தெரியல. அவர் என்ன நினச்சிக்கினாரு, இந்த டாக்டர் பையன் டாக்டரு, வக்கீல் பையன் வக்கீல், நடிகர் பையன் நடிகர், அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி, அந்த மாதிரி பட்டிமன்றம் பேசுகிறவனுக்கு அப்பாவும் பட்டிமன்றம்னா. நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையாக நடத்துகிறோம்? பாட்டனார், முப்பாட்டனார்னு, கொள்ளுப்பாட்டனார்னு ஏதாவது ஒன்று. சில பேர் வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டான், பார்த்துக்கிட்டீங்களா? சில பேரை பார்த்து பயந்தே ஓடி இருக்கும். உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. ஏன் நீங்கள் அவங்கள கூட இருப்பீங்க. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுற, நேற்று தான் சொல்லியிருப்போம், முந்தா நேற்று தான் சொல்லியிருப்போம், ஏன்டா டெய்லியாக வேலை மாற்றுவான், இப்போ என்ன பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு. ஒருத்தன் என்ன கேட்டான், நீ என்ன இப்போ என்ன பண்ணுறேன்னா, பேசுகிறேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. நம்மளாம் ஊமை மாதிரியும் இவன் மட்டும் பேசுகிற மாதிரியும். அவனுக்கு கோவம் ஜாஸ்தியாகி சொல்கிறான், சார் பேசுகிற சரிப்பா, சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னா. நான் சொன்னேன், பேசுகிறதில்ல காசு கொடுப்பாங்கன்னு. அது ஒன்று சொன்னான், சார் அப்போ நீ வாயை வாடகை விட்டு பொழைச்சின்னுக்கிறியா அப்படின்னா. அதாவது ஒரு பேச்சாளரை இதை விட கேவலப்படுத்த முடியாதுங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், உஷாராயிட்டேன். என்னென்ன இப்போ யார் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டாலும் எல்ஐசியில் ஏஜென்ட் ஆகிட்டேன்னுவேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு நம்மளை வந்து பார்க்க மாட்டான், 2 தெரு சுற்றின்னு தான் போகிறான். ஏன்னா நம்ம பிடிச்சி எல்ஐசியில் போட்டுருவான்னு. எப்போவுமே பட்டிமன்றத்தில் பார்த்துக்கிறீங்களா, நமக்கு முன்னால் பேசின பட்டிமன்ற பேச்சாளரை பற்றி ஏதாவது சொல்லுவோம், அவர் கருத்து சொல்லுவோன்னு. நாதன் பேசுனதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பயந்துருக்கேன். ஏன்னா பேச்சு நடுவில் 3 வாட்டி நான் மந்திரவாதின்னு. எனக்கு என்னன்னா, அவரை எதிர்த்து பேசி சூனியங்கன்னு வச்சுட்டு வரேன்னு பயமா இருக்கு. அவர் எப்படியே பேசிட்டோம், அவ்வளோதான். என்னமோ இப்படின்னாரு அப்படின்னாரு. திடீர்னு என்ன பண்ணாரு, இவர்கள் சொல்லுகிறார்கள், நீதிபதி பொய் சொன்னால் தண்டிப்பார். என்ன நீதிபதி தான் இப்போ நிறைய பொய் சொல்லிக்கிறாங்க. என்னமோ ஒன்று சொல்கிறது சார், அவ்வளோ மீதி சொல்ல மாட்டேன், பயமாக இருக்குது. மந்திரவாதி நீங்கள்.
இல்லை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன் சார். இங்கிருந்து 3000 பேருக்கு தெரியும். எப்படி தெரியும்னு தெரியல. ஓட்டு போட்ட நமக்கே எவ்வளோ ஓட்டு போட்டோன்னு தெரியல. இவர் சும்மா அடிச்சு விட்றது தான். அதுக்கு பின்னால் இருந்தால் எங்கள் அக்கா நான் பேசுகிறேன் எல்லாமே தண்டோன்னு பேசுறதுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அடுத்தது வருவாங்க. சார் வாழ்க்கைன்னா என்ன சார்? நான் சொல்கிறேன். ஐயா பேசும்போது சொன்னார், ஒரு குழந்தை பிறகுது, பிறந்த உடனே அதுக்கு இது கிடைக்குது, அது கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது, எல்லாம் சரி. பிறக்கிறதே இப்போ ப்ராப்ளம். ஆமாம்ல, நார்மல் டெலிவரி குறைஞ்சிச்சா சார்? நம்ம ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு அட்மிஷன் போட்ட பிறகு அது சிசரியனா நார்மல் டெலிவரியான்றது டாக்டரு பேங்க்குக்கு கட்டுற டியூவை பொறுத்து தான். அந்த மாதம் டியூ வந்தால் சிசரியன் முடிஞ்சு போச்சு. அப்படி தானே? ஆமாம்ல, ஆமாங்க. எனக்கு நான் இப்போ இல்லைங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் சார். என் ஒய்ஃபை டெலிவரிக்கு அட்மிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் சார். லேபர் வார்டுலேருந்து ஒரு அம்மா வந்தது, கதிரவன் அப்படின்ச்சு. என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தான், நான் தாங்க நான். அந்த ஆயம்மா அவனை பார்த்து, உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ச்சு. அவன் சொன்னான், என்ன குழந்தைன்னா 200 கொடுந்துச்சு. அதாவது போராட்டம் எங்கே தெரியுமா? குழந்தை பிறகுதுலேருந்தே நமக்கு என்ன குழந்தை பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 200 கொடுக்கணும். சரியா? அவன் பரவாயில்ல. அடுத்தது வந்தது மௌன சுந்தரம்ச்சு. எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. என்னங்க என்ன உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துக்குதுன்னு. சரி 200 அவ்வளோதானே. 400 ஆம்பளை குழந்தை. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுது சார். வாழ்க்கை எதுலங்க தொடங்குது? கல்யாணத்தில் தொடங்குது. நான் ஒன்று சொல்கிறேன், ஆனா பெண்ணான்றது வேற. நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம இருந்த மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் உண்டா இல்லையா? கிடையாது. தள்ளி சச்சின்னு போகிறோம். எப்படி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். அந்த முழு மகிழ்ச்சி கிடையாது சார் கல்யாணம் ஆன பிறகு. கல்யாணம் பண்ணிக்கே தெரியுதுல்ல சார். ஜாதகமேங்க அப்போல்லாம் ரொம்ப பாவம். அவங்களாம் இந்த கல்யாணத்துக்கு புரோக்கர்னு இருப்பான்ல, ஒரு 5 ஃபோட்டோ வச்சுருப்பான் சார். பேசி 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 இந்த பொண்ணு அழகு, இந்த பொண்ணு அழகு. ஃபோட்டோ பார்த்தா இல்லையா கேட்டா, இல்லை நேரில் அழகாக இருக்கும், நேரில் அழகாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும், அடக்கமான பொண்ணு, அடக்கமான பொண்ணுன்னு நம்மளை போட்டு மொட்டை அடித்து கட்சி வரையும் அந்த பொண்ணு எத்தனை நாள் அடக்கமாக இருக்கும் சொல்ல மாட்டான். அது ஒரு வாரம் தான் அடக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வேலையை அது காமிக்கும். அப்படி தானே? பிரச்சனைங்க, எல்லாமே பிரச்சனை.